சங்கீதம் 22 சங்கீதம் 8 வசனம். பாஸ்டர்மா சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வசனத்தை ஒரு முறை சொல்லக்கூடாது, 2-3 முறை சொல்லுங்க, அப்போ எல்லாரும் எடுப்பாங்க அப்படின்னு. அதனால அம்மா வாசிக்கிட்டே இருப்பாங்க, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம். வாசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஸ்பெஷல் மீட்டிங்க்கு ஒரு பாஸ்டருக்கு நல்ல ஆகாரங்களை சமைத்து கொடுத்த குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறேன். அவருடைய பாத்திரங்கள்லாம் பேக் சைடில் இருக்குது. போகும்போது உங்களுடைய பொருட்களை எடுத்து செல்ல அன்பாய் கேட்கிறோம். தேங்க்யூ. வாசிங்கம்மா. இதனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள், நீங்க வாசிக்கிறீங்க. இதுல ரட்சிக்கட்டும்னு வருது. உங்க இதுல மீட்டு விடட்டும் தான் இருக்கா? எல்லா பைபிள்லையும் ரட்சிக்கட்டும்னு யார் பைபிள் எல்லாம் இருக்கு? ரட்சிக்கட்டும் உங்க பைபிள் இருக்கோ? சரி, ரெண்டும் ஒன்று தான். மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை எல்லாம் ஒரே வார்த்தை தான். சரிங்களா? சரி, அதாவது மிஸ்டேக் நினச்சிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது பாடின ஒரு அருமையான சங்கீதம். தாவீது நல்ல சங்கீத பாடுகிறவன். சூப்பர் சாங், நல்ல ஸ்பெஷல் சாங். ஆண்டவரை ஆவியில நிறைந்து பாடுகிற ஒரு நல்ல மனிதன். கர்த்தரை விடுதலையோடு பாடி ஆராதிக்கிற சங்கீதக்காரன். கர்த்தருக்கு இவ்வளவு நேரம் நீங்க அப்படிதான் ஆராதிச்சிங்க. அதுல குறிப்பாய் தீர்க்கதரிசன ஆவியோட மேசியாவை குறித்து பாடின சங்கீதத்தில் ஒன்று இந்த சங்கீதம் 122. இயேசுவை குறித்து பாடின பாடல்கள் அவருக்கு, இயேசுவை பற்றி பாடியிருக்கிறார், ஆனால் இயேசுவை தெரியாது தாவீதுக்கு. ஆனால் ஒரு ஆவியின் ஏவுதலினாலே இந்த சங்கீதத்தை அவர் இயேசுவை மனதில் வைத்து பாட்டு பாடுகிறார். சிலுவையில் தொங்குகிற இயேசுவுக்கு என்னென்ன சம்பவித்தது என்பதை இந்த சங்கீதம் 22 சங்கீதத்திலே வார்த்தைகள் அந்த சங்கீதங்களில் அடங்கி இருக்கிறது. இயேசுவின் கடைசி நாள், இயேசுவின் கடைசி மணித்துளிகள், இயேசுவின் கடைசி நேரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்றைக்கு இருந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வியந்து பார்க்கிறார்கள், வியந்து இருக்கிறார்கள், பயந்து இருக்கிறார்கள். என்ன இது நடந்துட்டு இருக்கு, இது ஏன் நடக்குது, ஒண்ணுமே புரியல, அதிர்ச்சியா அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க சிலுவை அண்டையில். இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் புலம்பி அழுது கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கே இந்த கதியா என்று சொல்லி அநேக தாய்மார்கள், அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றவர்கள், மார்பில் அடித்துக்கொண்டு, தலையில் அடித்துக்கொண்டு, மண்ணிலே புரண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அவரை பரியாசம் பண்ணி, கேலி பண்ணி, நிந்தித்து அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த சங்கீதம் 22 சங்கீதம் 8 வசனம். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் 3.5 ஆண்டுகள், குறிப்பாக 3 வருஷத்துல உலகமே திரும்புற அளவுக்கு ஸ்தோத்திரம் அவர் வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையை பார்த்து, அவருடைய பேச்சை கேட்டு உலகமே 3 வருஷத்துல அவர் பக்கம் திரும்பிருச்சு. வெறும் நாசரேத் மாத்திரமல்ல, எருசலேம் மாத்திரமல்ல, உலகமே அவர் பக்கம் திரும்பிருச்சு. சகல ஜனங்களையும் தன் பக்கத்தில் அப்படியே கவர்ந்து இழுத்தார். அவருடைய வார்த்தை, போதனைகள், அவருடைய ஆலோசனைகள் இதெல்லாம் கேட்டு ஜனங்கள் அவர் பக்கம் குவிந்தார்கள். அவர் இருக்கிற இடத்துல ஜனக்கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவை சுற்றி 4 வித கூட்டம் இருப்பார்கள். நம்முடைய சர்ச்சிலையும் அப்படிப்பட்ட கூட்டங்களில் இருப்பாங்க. இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். இயேசுவை சுற்றி 4 கூட்டம். முதல் கூட்டம் ஆண்டுடைய வார்த்தை கேட்க ஆவலாய் வருகிற கூட்டம். நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் இருக்கணும். இரண்டாவது கூட்டம் 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேர் கொடுத்து திருப்தியா சாப்பாடு கொடுத்ததுனால, சாப்பாடு எப்போ கொடுப்பார் என்று உணவுக்காக, சாப்பாட்டுக்காக வந்த ஒரு கூட்டம். எந்த நேரம் சாப்பாடு கொடுப்பாரா, அப்படி சத்துணவு போடுவாரா? ஆமாம், நம்முடைய மு க ஸ்டாலின் காலையில் டிஃபன் கொண்டு வந்திருக்கிறார்ல, அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாரான்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வியாதிஸ்தர், பிணியாளிகள்,
சரீரத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், கண் பாதிக்கப்பட்டவர்கள், காது பாதிக்கப்பட்டவர்கள், வாய் கை கால் பாதிக்கப்பட்டவர்கள், மரணத்துக்கு போராடுகிறவர்கள், அது ஒரு கூட்டம் கொண்டு வந்து ரெடியா வச்சிரு. எப்போ இயேசு அற்புதம் செய்து சுகம் தருவார் என்று காத்திருப்பார்கள். 4வது ஒரு கூட்டம் இருக்கு, நீங்களே சொல்லுங்க. குறை சொல்லுற கூட்டம். இயேசுவிடத்தில் குறையை கண்டுபிடிக்கவே சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. அவருடைய ட்ரெஸ்ஸை குறை கண்டுபிடிக்க, அவருடைய பேச்சை, அவருடைய பிரசங்கத்தை குறை கண்டுபிடிக்கவே ஒரு கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கும் உலகத்தில் இந்த விதமான கூட்டங்கள் இருக்க தான் செய்கிறது. ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் அந்த கூட்டத்திலிருந்து வேறு பிரித்து அவருடைய சத்தத்தை கேட்கிற கூட்டத்திலே, அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற ஒரு கூட்டத்திலே உங்களை என்னை கர்த்தர் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே அவர்கள் இருக்கிற இடத்திலே திரளான கூட்டம் அற்புதத்துக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக, மரித்தோரை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்பதற்காக, உணவு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கிறார், நல்ல போதனை கொடுக்கிறார். அதற்காக ஏராளமான கூட்டம் மக்கள் மத்தியிலே செல்வாக்குள்ளவராய் ஆண்டவர் வளர்ந்து வந்தார். ஆனால் சிலுவையிலே இவ்வளவு இப்படி இருந்தது. கடைசி பவனி என்ன அருமையான பவனி, ஊர்வலம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ஓசன்னா என்று அந்த ஆட்பரிப்பு கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. அதோட இப்போ முடிந்தது. சிலுவையில் இப்போ தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் பரிதாபமாய் இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 22ஆம் சங்கீதம். மிகவும் வேதனையுள்ளவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒருவரும் கூட காப்பாற்ற முன் வரவில்லை. இந்த நிலைமையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, ஸ்தோத்திரம், அந்த முடிவை பார்க்கும்போது தான் இந்த வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 8வது வசனம், இயேசுவை குறித்து. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, ஆண்டவர் பிதாவின் மேல் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அவருடைய சித்தத்தை செய்யவே வந்தார். ஸ்தோத்திரம். அடுத்தது பிரியமாயிருந்தாரே. என்ன வார்த்தைங்க? உண்மையாகவே பிதா இயேசுவின் மேல் பிரியமாயிருந்தார். எப்போ? இயேசு ஞானசானம் பெற்று கரையேறும் போது, ஞானசானம் எடுக்கும் போது, பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாகி அந்த புறா வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அப்போது ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்ப பிதா அதை சொல்றார் பாருங்க. இன்னொரு இடத்துல மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மறுரூப மலையிலும் அங்கே இயேசுவை எவ்வளவு அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. பிதாவுக்கு பிரியமானவர் என்ற அந்த வார்த்தை அதிலும் அந்த அதிகாரத்திலும் வருகிறதை நாம் பார்க்க முடியும். மறுபடியும் அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார், எனக்கு பிரியமானவர் என்று சொல்லுகிறார். இதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க என்ன சொல்றேன்னா, இயேசுக்கு கடைசி நேரத்தில் வந்த இந்த வார்த்தை நமக்கு இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையிலே கர்த்தர் தருகிற வார்த்தை. உங்களையும் பார்த்து அநேகர் இப்படியெல்லாம் பேசி இருக்கலாம். இயேசுவை பார்த்து பேசினார். நம்பிக்கையா இருந்தானே, அவரையே நம்பி வாழ்ந்தானே, சச்சுன்னு ஓடினானே, வேதக்காரர் கூட்டத்தில் சேர்ந்தானே, அலோலுயா கூட்டத்தில் சேர்ந்தானே. அண்ணா அலோலுயா, அல்லேலுயான்னு அவங்களுக்கு வர்றதில்லை. ராஜா அவர் சொல்ல சொன்னா அப்படிதான் சொல்ல, அலோலுயா அப்படிங்கிறார். அதையாவது சொல்ல கர்த்தர் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க சொல்லலைன்னா அரசியல் தலைவர்கள் பேச வைப்பார் ஆண்டவர். நீங்க அல்லேலுயா சொல்லலைன்னா கர்த்தர் அநேகரை புறஜாதி மக்களை சொல்ல வைப்பார். அரோகரா சொன்னவங்களாம் இப்ப அல்லேலுயா சொல்ல வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கை உயரவே மாட்டேன் சிலருக்கெல்லாம். புது வருஷத்துல கை உயரணும். ஆமென். ஆமா, வலிக்குது பாஸ்டர். ஏன் வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லி பாருங்க, வலி இருக்குதா இல்லையான்னு பாருங்க. எல்லாம் ஓடி போயிடும். நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம், மாத்திரை மருந்து எதுவும் சாப்பிட வேண்டாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு எக்ஸசைஸ். இயேசு மிகவும் நல்லவர். இயேசு மிகவும் நல்லவர்.
அப்பா உடம்புல அப்படி ஒரு அசைவு இருக்கணும். இயேசு மிகவும் நல்லவர். அப்போ எல்லா கொழுப்பு கூடும். கரையணும்னா ஏதாவது அசையணும். சர்ச்சில் வந்தால் கை கட்டுறவங்களை பார்க்கக்கூடாது. நான் கன்னத்தில் கை வைக்கிறவங்கள பார்க்கக்கூடாது. எப்பவுமே ரெடியாக இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற சர்ச்சிலெல்லாம் இந்த மாதிரி சேர் போட மாட்டாங்க, கைப்பிடியே இருக்காது. ஆனால் நம்ம ஜனங்க நல்லா ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்தால் தூக்கம் வருது பிரசங்க கேட்கும்போது. அப்போனா அந்த பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் சரியில்லை. தூங்க விடாமல்ல பிரசங்கம் பண்ணியிருக்கணும். அதனால கொஞ்ச நாள் நான் வராமல் இருக்கேன் அப்படின்னா. அப்படி அதுக்காக வராமல் விடாதீங்க. தூங்குறதா இருந்தாலும் வாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் தூங்க விட மாட்டோம். ஆமென். பக்கத்தில் அவரை ஒரு தொடையில் மெதுவாக தட்டி அல்லே பிரைஸ் காட் சொல்லுங்க. அப்பப்போ லேசா மெதுவாக தட்டுங்க. சிலர் கை கொடுக்குவாங்க பிரைஸ் இல்லான்னு. வினோத் பிரதர் கை கொடுத்துடாதீங்க அப்படிங்குவார். அப்படியே எல்லாம் சுழுக்கம் எடுத்துரும் பாருங்க. அப்படி அப்பா நல்லா இருக்கு. அப்படி அதுதான் முழு மனசா. இன்னொரு ஸ்டீபன் ஒருத்தர் இருக்கிறார். நிறைய ஸ்டீபன் இருக்கிறாங்க. அவர் சிம்பிளானவர் தான், ஆனால் பயங்கரமாக கொடுப்பார். அதனால் நம்ம சர்ச்சுக்குள்ள வரும்போது ஆக்டிவாக இருக்கணும். என்ன சொல்கிறது, என்ன கிறிஸ்தவர்கள் நாம்? செயல்படும் கிறிஸ்தவர்கள். ஆமே. நல்ல ஏதாவது கை காலை ஆட்டி அசைச்சு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ எல்லா பாதிப்பும் நம்ம சரீரத்தை விட்டு மாறும். கர்த்தர் உதவி செய்வார். ஆமே. அப்படி செய்கிறவங்கள நான் கவனிக்கிறேன். முடிஞ்ச உடனே சந்தோஷமாக போகிறாங்க. அப்படி செய்யாதவங்க தான் மறுபடியும் வராங்க. பாஸ்டர் ஜாம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு வராங்க. ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்காக தப்பு சொல்லலை, நீங்கள் வரணும், அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, இந்த இயேசுடைய வாழ்க்கை இந்த 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத நம்ம இன்றைக்கு நம்மை சம்பந்தப்படுத்தி ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். நாம் யாவரும் யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம்? எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன்? பணத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொந்த பலத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பா, நம்ம சர்ச் சூப்பர் சர்ச். எங்க அப்பா பிரசங்கம் பண்ணும்போது 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். 9 மணிக்கு ஆரம்பிக்கும், 1 மணிக்கு முடியும். ஜனங்க யாரும் களைய மாட்டாங்க, கீழே தான் உட்காருவாங்க. என்ன கேட்பார்னா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். உங்க மெய்ப்பராய் இருக்கிறாரா? உங்க மெய்ப்பராய் இருக்கிறாரா? உங்க மெய்ப்பராய். இப்படியே சொல்லிட்டு வந்துடுவார். நல்ல வேளை அந்த நாட்களில் ஒரு 50 பேர் 60 பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 1000 பேர் இருந்தால் அவருக்கு 10 மணி நேரம் ஆராதனை வேணும். விட மாட்டார் ஒருவரையும். எல்லாரையும், பாட்டியம்மா உங்களோட இருக்கிறாரா ஆண்டவர்? உங்க மெய்ப்பரா? என் மெய்ப்பர் சொல்லணும். சொல்லாம எல்லாரும் சொல்லாம விட மாட்டார். இப்போ நான் அதை கேட்க போறேன், லைனா வரப்போறேன். ஆமே. நல்லா நடக்கிறதுக்கு தான் இந்த மைக்கை கொடுத்துருக்குறாங்க. பாசமா மைக்கெல்லாம் இங்கே அப்படி நின்று இப்படி பேசுறதுக்கு. ஆனால் இது ஏன் மைக்கெல்லாம் கடைசி வரைக்கும் வர. ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொருத்தரையா கேட்பார். ஆகவே நான் இன்றைக்கு உங்களை பார்த்து தனிப்பட்ட முறையில் கேட்குறேன், நீங்க ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறாரா? உங்களை நேசிக்கிறாரா? ஆமென். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அதுதான் போதும். அந்த நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது.
நிச்சயம் முடிவு உண்டு. அல்லேலூயா. ஆகவே அதனால் அப்போ நம்பிக்கை இருக்கிறதுனால தான் உங்களை ரட்சித்து இங்கே வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்பாதவங்களை ஆண்டவர் ரட்சிக்கவே மாட்டார். நீங்கள் ஆண்டவரை நம்பினதுக்கு அடையாளம் தான் இங்கே ரட்சிக்கப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. நம்மை விட நல்லவர்கள் இருக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசாதவர்கள் நல்லா இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பாஷை, திங்கக்கிழமை அநியாய பாஷை, ஞாயிற்றுக்கிழமை ஆவியிலே நிரம்புறது, திங்கக்கிழமை முடிய பிடிச்சி ஆட்டி அடிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன், திங்கக்கிழமை கிறிஸ்தவன், அப்படியெல்லாம் இருக்கு. பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. மயில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. மயில், ஆமாம், அவங்க எப்பவுமே வரும்போது நல்ல அழகா. நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த மேக்கப் பண்ணுறவங்க, டெக்கரேஷன் இல்லை மேக்கப், சரி சரி, மேக்கப் பண்ணுறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன், கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. எல்லா பிள்ளைகளுக்கும் தான் பண்ணாங்க, ஒரு பசங்களுக்காவது பூசி விடுவாங்களான்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நமக்கெல்லாம் ஆண்டவரே பூசுவார். எல்லா பிள்ளைகளுக்கும் மருதாணி வச்சு விடுறாங்க. நான் பசங்களுக்கு ஏதாவது மருதாணி இருக்குமான்னு பார்ப்பேன். பிள்ளைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கண்ணுக்குள்ள அங்க இங்க பசங்க பரிதாபமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் நாங்கள் உங்கள் பசங்களுக்கு போட்டு விடலான்ற இந்த மயில் கிறிஸ்தவர்கள். சரி, அதெல்லாம் வேண்டாம் இப்போ. சரி, என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மக்கள் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ரட்சித்து இந்த சபையில் வச்சிருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறதுனால. ஆமென். ஆனால் உலக வாழ்க்கையில் சில நேரத்தில் நமக்கு வேதனை, கஷ்டம், கண்ணீர், போராட்டம், அவமானம், பிரச்சனை வரும். கண்டிப்பாக வரும். வந்த உடனே ஆண்டவர் மேலே பிரியமாக இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நான் ஏதோ பாவம் செஞ்சிட்டேன்னு நினச்சிடாதீங்க. சில நேரத்தில் அவைகளெல்லாம் வரும்போது, தோல்விகள், நஷ்டங்கள்லாம் வரும்போது, ஒரு பின்னடைவு, ஒரு பேக், ஒரு நல்ல முன்னாடி இருந்த நாம் கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி இருக்கும்போது உலகம் உடனே நம்மை குற்றம் சாட்டுகிறது, உடனே நம்மை பார்த்து கை நீட்டி பேசுகிறது. சொந்தக்காரர்கள் நம்மை பார்த்து பேசுகிறார்கள், என்ன ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரே, ஏன் இது உங்கள் குடும்பத்தில் நடக்கணும், எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே, ஏன் இந்த கஷ்டம் வரணும். இந்த வருடத்தில் நிறைய முறை பலர் உங்களை பார்த்து அப்படி பேசியிருக்கலாம். சச்சுன்னு போனாங்களே, மேலோட்டமாக இருந்துட்டு கூட வராமல், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தவறாமல், எல்லா ஆராதனைகளிலும் உள்ளே இருந்து, எல்லா ஜபத்துக்கும் போய் முக்கியமாக முன்னாடி இருந்து எல்லாம் செய்கிறாங்களே, ஏன் இவங்களுக்கு இப்படி வரணும். இந்த கேள்வி உங்களுக்கு அடிக்கடி வரலாம். சாதாரண விசுவாசியாக இருக்கும்போது நான் நல்லா இருந்தேனே, நான் இந்த சபை ஊழியத்தோடு தரிசனத்தோடு இணைந்து கொஞ்சம் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யலான்னு முன்னாடி வரும்போது எவ்வளோ போராட்டம், பிரச்சனை. இந்த வருட கடைசியில் உங்களுக்கு அப்படி நினைப்பு வரலாம். அப்படிதான் பைபிளை தூக்கிட்டு போகிறாங்களே, ஏன் இவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் உங்கள் ஆண்டவர் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? உங்கள் ஆண்டவர் உங்களை சுகமாக்க மாட்டாரா? உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று அநேகர் நம்மை பார்த்து கேட்கிறார்கள். இப்படி இந்த உலகம் ரொம்ப ஈஸியாக பேசிடும், நம்ம அதை கேட்கறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். இயேசு கடைசி நேரத்தில் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் சில நேரத்தில் சொல்லப்படும். இயேசு மேலே நம்பிக்கையாக இருந்தானே, இவனை விடுவிக்கட்டும். அப்புறம் பிரியமாக இருந்தானே, இவனை மீட்கட்டும், ரட்சிக்கட்டும். இதே போல தான் உலகம் நம்மை பார்த்து இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடி போனானே, இன்றைக்கு எப்படி நிற்கிறான் பாருங்க இந்த குடும்பம். ஆண்டவர் சொன்னானே, இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டானே. அத்தனை நகை வச்சிருந்தான், பைக் வச்சிருந்தான், சொத்து வச்சிருந்தான்,
எல்லாம் போச்சே என்று நம்மை பார்த்து பேசும். முந்தி கூட கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்தார் ஏசாமிகிட்ட போறதுக்கு முன்னாடி, இப்போ எல்லாம் போச்சு, உள்ளது போச்சு, அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ஓரமாய் ஒதுங்கி இருந்துக்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். முன்னாடி வந்து எல்லாம் செஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு இல்லாத பிரச்சனை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வருவது போல இருக்கும். யாருக்கும் இல்லாத கஷ்டம் நம்மை தொடர்வது போல இருக்கும். அடி மேல அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வசனம் கடைசியில் இனிமேல் நம்பிக்கையே இல்லை, அந்த அளவுக்கு நம்ம வந்துடுவோம். நீ யாராலும் இந்த பிரச்சனையிலிருந்து உதவி செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது என்று சொல்ல சூழ்நிலைக்கு வந்து இனி அவர்கள் வாழ்க்கை நம்பிக்கை முடிஞ்சது, எதிர்காலம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக இடிக்கப்பட்டு போனது போல இருக்கும், கேள்விக்குறி போல இருக்கும். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டால் நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. பேசும்போது இயேசுவை பேசினாங்க, அதே வார்த்தை இந்த வருட கடைசியில் யாராவது அப்படி சொல்லும்போது சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் இந்த வார்த்தையை சொல்லி உலகம் நம்மை வேதனைப்படுத்தலாம். இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளில் பைபிள் வாங்க, செய்திக்கு நேரத்துக்கு வந்துட்டேன். இப்போ சொல்கிறேன், இந்த பைபிள் கடைசி நேரத்தில் கூட அற்புதம் நடந்திருக்கிறது. கடைசி வாரத்தில், இந்த வாரத்தில் கூட கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஃபைனல் என்ன சொல்லுவாங்க, ஃபைனல் ஸ்டேஜ், கடைசி நேரம். நான் சொல்றேன், இந்த வாரம் நம்ம கடைசி வாரம். இந்த கடைசி வாரத்திலும் என் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அங்க அதுதான் பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் இருந்தது கடைசி நேரம். நாம் இந்த வாரம் வந்திருப்பது கடைசி வாரம். அந்த கடைசி நேரத்தில் அவருக்கு அப்படியெல்லாம் பேச்சு வந்துச்சு. என்ன ஆச்சு இவருக்கு, என்ன இந்த குடும்பத்துக்கு இப்படி அப்படியெல்லாம். ஆகவே கடைசி மணித்துளியிலே கர்த்தர் நமக்கு விடுதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி வாரத்திலே நமக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லாஸ்ட் நிமிடம், கடைசி நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடந்திராத சில அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய ஆண்டவரால் நிச்சயம் நம்மை காப்பாற்ற முடியும். அவன் காப்பாற்ற முடியாதுன்னு உலகம் சொல்லும், ஆனால் நீங்கள் சொல்லுங்க, நிச்சயமா இந்த வருட கடைசியில் கர்த்தர் என்னை குடும்பமாய் பாதுகாத்திருக்கிறார். ஆமென். பல உதவிகள், எதிர்பாராத நினைச்சு பார்த்திராத உதவிகள் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சுகம் தந்திருக்கிறார், கை தூக்கி நம்மை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும், இந்த திருப்பொருளை சாட்சியாய் நிற்க முடியும், தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஏனென்றால் அந்த கடைசி நிமிடத்திலே, ஓ ஸ்தோத்திரம், இயேசு அற்புதம் செய்ய முடியும் என்பதற்கு பைபிளில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. உலகத்திலே சொல்வார்கள், கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்களே, முன்கூட்டியே சொல்லக்கூடாதா, முன்கூட்டியே வரக்கூடாதா? நம்ம சர்ச்சு பிரச்சனையில் இப்போ பாஸ்டர்கள்லாம் எங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, 4 வருஷம் கழித்து எங்களோட வருகிற சில முக்கியமான சர்ச்சு பிலீவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் பாஸ்டரு கடைசி நேரத்தில் வந்திருக்கிறாருங்க, முன்கூட்டியே வந்திருந்தால் நாங்கள் என்னென்னமோ பண்ணியிருப்போம். உங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணோம், ஃபோன் எடுக்கலை, உதவி செய்கிறேன்னு சொன்னோம், கண்டுக்கல. இப்போ எப்போ வந்திருக்கிறாரு, கடைசி நேரத்தில் வந்திருக்கிறார். நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு வக்கீலும் அப்படி தான் சொன்னார், சார் முதல் நாளே நீங்கள் வந்திருக்கணும் சார், இத்தனை நாள் கழித்து கடைசியில் வந்திருக்கிறீங்க, என்ன சார்? உலகம் அது சொல்லும், அவன் மனுஷன் அப்படி தான் சொல்லுவான். டாக்டர் சொல்லுவாங்க, ஏம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமே, ஏம்மா காய்ச்சல் வந்து அடுத்த நாளாவது வந்திருக்கலாமே, இந்த உடம்புல ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்துச்சு, அப்போவே நீ வந்திருக்கலாமே, இவ்வளோ பெரிய புண்ணாகி இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் கடைசி நேரத்தில் வரியாம்மா? டாக்டர் சொல்லியிருக்காரா? சொல்லுவார். ஆமாம், அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு போமா, ரொம்ப முடியாத நேரத்தில் தான் வர்றது அப்படின்னு சொல்லுவார். இல்லைம்மா பாஸ்டர்மா, டாக்டர் அப்பப்போ வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிட்டு போயிருங்கம்மா, அப்போ ஒன்றும் வராது.
இவ்வளவு வருஷங்கணக்காக கழிச்சு இவ்வளவு பாதிக்கப்பல தள்ளாடிக்கிட்டு நடக்க முடியாம ஏன் வரீங்கம்மா? ஏன் இந்த லாஸ்ட் நேரத்தில் வரீங்க? உலகம் அப்படி சொல்லும், ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். ஆமென். வியாதி பெருசாக இருக்க முன்னாடி வந்திருக்கலாமே அப்படின்னு டாக்டர் சொல்லுவான். இப்போல்லாம் எங்களால் முடியாதுங்க, அந்த 4th ஸ்டேஜ் தாண்டி அப்படி சொல்லுவாங்கள்ல, என்ன 4th ஸ்டேஜ் தாண்டிருச்சு. 1st ஸ்டேஜ் இந்த கேன்சர் இருக்கும்போது வந்திருக்கலாமே, 4th ஸ்டேஜ் வந்துருச்சு, எங்களால் முடியாது, கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலகத்தின் ஸ்டேட்மெண்ட். ஆனால் எல்லா மனிதர்களும் அப்படிதான் சொல்வார். நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. ஆண்டவருக்குன்னு ஒரு டெட் லைன் கிடையாது, கடைசி நேரம் என்று ஒன்று இல்லை. கடைசி நேரத்தில் வந்திருக்கிற அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொன்னதில்லை. ஸ்தோத்திரம். ஆகவே அவருக்கு அற்புதம் செய்ய ஒரு நொடி போதும். அவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய ஒரு வார்த்தை போதும். அல்லேலூயா. அவர் நம்மை சுகம் தர ஒரு தெய்வீக தொடுதல், ஒரு டச் போதும், ஒரு சின்ன தொடுதல் போதும். இந்த வருட கடைசியில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு அற்புதம் செய்ய ஒரு நொடி போதும். சொல்லுங்க, ஒரு நொடி போதும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு நொடி போதும். இல்லை இதில் செய்வாங்க, எனக்கு இதில் வரமாட்டேங்குது. சிலர் 2லையும் செய்வாங்க. அத்தாடின்னு யாரோ ஒரு அம்மா இப்படி சொல்லுவாங்க. இப்போ கேத்தி இங்கே சின்ன அவள் சொல்கிற அப்படியே ஒரு நொடி ஆண்டவருக்கு போதும். சொல்லுங்க, கடைசி இந்த கடைசி வாரத்தில் அவருக்கு நீ டைமே தேவையில்லை, ஒரு செகண்ட் போதும், கண் இமைக்கிறதுல போதும். அல்லேலூயா. பிசாசு பார்க்கிட்டு சொல்லுங்க, ஒரு நொடி போதும் என் ஆண்டவருக்கு. இது வரைக்கும் நடக்கலன்னு நீ என்ன நம்பி இருந்தானே, பிரியமாயிருந்தாங்களே, ஏன் கைவிட்டார், ஏன் செய்யல அப்படின்னு பிசாசு சொல்லலாம், உலகம் பேசலாம். நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் போதும், ஒரு நொடி போதும், ஒரு வார்த்தை போதும். ஆமென். ஒரு டச் போதும். சொல்லுங்க, டச். அப்படி சத்தமா சொல்லணும், பக்கத்தில் அப்படி சுகம் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு டச் போதும். நம்ம சர்ச்சில் இங்கிலீஷ் ஆராதனை சீக்கிரமாக ஆரம்பிக்கப்படும். எல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு தொடுதல் போதும், எல்லாமே மாறிடும். இந்த வருஷ கடைசியில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆகவே வேதத்திலே தேவ மனிதர்களுக்கு கடைசி நேரத்தில் எப்படி அற்புதம் செய்தார் என்று பார்ப்போமா? ரெடியாக இருக்கீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டைம் வேகமாக போயிட்டுருக்கு. 2 பிள்ளைகளை அடிமைப்படுத்தி பிள்ளைகளை தூக்கி கொண்டு போக கடைக்காரன் வந்து, கடன் கொடுத்தவன் வந்து நிற்கிறான் வாசலில். கவனிக்கிறீங்களா? ஏற்கனவே கணவன் மரித்து போனார், கடன் ஏராள கடன் வச்சுட்டு போயிட்டார் அவர். இந்த அம்மா 2 பிள்ளைகளை வச்சாவது அவங்க முன்னுக்கு வந்து அவங்க காப்பாற்றுவாங்கன்னு பிள்ளைகள் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க. இப்போ பிள்ளைகளையும் கடன்காரன் வந்து தூக்கிட்டு போக ரெடியாக நிற்கிறான். அந்த நேரத்தில் தாய் எலிசாவுக்கு தீர்க்கதரிசிக்கு முன்பாக, ஊழியக்காரனுக்கு முன்பாக கண்ணீரோடு வந்து நிற்கிறார். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையில் அருமையான அந்த அம்மாவை போல சில தாய்மார்கள், சில குடும்ப தலைவர்கள் இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்து தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு கடைசி நேரத்தில் ஒரு அற்புதம் செய்வார். கடைசி ஆராதனையில் ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். கடன் அடைக்க எந்த வழியும் கிடையாது அந்த அம்மாவுக்கு. பிள்ளைங்க வேலைக்கு போனால் கடன் அடைக்கலாம் பார்த்தா இப்போ பிள்ளைகளை தூக்கிட்டு போகிறான். ஏதோ கணவன் இருந்து கடன் அடைப்பான்னு பார்த்தா அவரும் இறந்து போனார். கடன் அடைக்க வழியே இல்லை. இன்றைக்கு அநேகர் இங்கே வந்து அப்படி அமர்ந்திருக்கிறீங்க. சம்பாதிக்கிறதுக்கு செலவுக்கு சரியாக இருக்குது பாச, கடன் அடைக்காதனால் கடன் கூடிக்கொண்டே போகிறது. இந்த அம்மாவுடைய நிலைமை அப்படிதான். பிள்ளைகள் தன்னை விட்டு போய் விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்திலே, பயத்திலே, இனி வாழ்க்கையே இல்லை, பிள்ளைகளுக்கு தானே நான் வாழ்ந்தேன், இப்போ பிள்ளைகளே போயிடுச்சுன்னா நான் இந்த உலகத்தில் ஏன் வாழணும், இனி வாழ்க்கையே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. நிறைய பெற்றோர் சொல்கிறத கேட்டிருக்கேன், பாஸ்டர் இந்த பிள்ளைகளுக்கு தான் உயிர் வாழ்கிறேன்,
இல்லாட்டின்னா இந்த கொடுமை புருஷங்கிட்ட வாழ்வதை விட என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன். இந்த குழந்தைகளுக்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன்னு நிறைய தாய்மார்கள் வந்து இங்கே ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இந்த அம்மா சொல்கிறாங்க, பிள்ளைகளுக்கு தானே நான் வாழ்ந்தேன், இப்போ பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு போகிறான் கடன்காரன், இனி வாழ்ந்து என்ன அப்புறம்? வாழ்க்கையே இல்லை. ஒரு நிர்பந்தமான நிலை, ஒரு பரிதாபமான நிலை. எலிசா பார்க்குறார், ஏம்மா இந்த கடன் ஆரம்பிக்கும் போது ஒரு 1000 ரூபா கடன் இருக்கும் போதே நீ வந்திருக்கலாம்ல, இவ்வளவு கடன், உன் பிள்ளைகளே தூக்கிட்டு போற அளவுக்கு கடன் படுற வரைக்கும் நீ ஏன் அமைதியா இருந்த? நீ அப்படி முன்னாடி வந்திருந்த ஏதாவது ஒரு வழி செய்திருப்பனே, இப்ப வந்து நிக்கிறாயே. அப்படி சொன்னாரா? அப்படி சொன்னாரா? அப்படி சொல்லுவாங்க பாருங்க. சிலர்கிட்ட போய் உதவி கேளுங்க, ஐயோ போன வாரம் வச்சிருந்தேன், வந்திருந்தா கொடுத்துருப்பனே. இல்லை, இந்த கடன், நம்மளே கடன் பட்டு வேதனையில் இருப்போம். அவங்க சொல்லுவாங்க, இன்னும் வேதனைப்படுத்துவாங்க, இந்த கடன் உனக்கு அவசியமா? கஞ்சை குடிச்சிட்டு ஒழுங்கா இருக்க தெரியாது, அப்படி இப்படின்னு எல்லாம் செலவு பண்ணிட்டு இப்போ கடன் ஆகிட்டு இங்கே வந்து நிற்கிற, கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னால் நான் ஏதாவது ஆயத்தம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எலியா அப்படி சொல்லலை. நீ கடன் வாங்கினியா? எலிசா, சாரி எலிசா, நீ கடன், அம்மா வந்து அழுதுட்டு நிற்கிறாங்க, ஏம்மா நீ கடன் வாங்கின? எதுக்காக கடன் வாங்கின? எப்போ கடன் வாங்கின? எனக்கு தெரியாம ஏன் வாங்கின? நான் ஒரு ஊழியக்காரன் இங்கே இருக்கேன், எனக்கு சொல்லலாம்ல, நான் ஒரு ஏதாவது ஆலோசனை சொல்லியிருப்பேன், கடன் இல்லாமல் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருப்பேன், ஏன் என்கிட்ட சொல்லல? அப்படிலாம் கேட்டாரா? சில ஆட்கள் அப்படிலாம் கேட்பாங்க பாருங்க, ரொம்ப வேதனையாக இருக்கும்ல. ஏற்கனவே புண்ணு, அதில் ஈட்டி பாயிற வேலை பாய்ச்ச மாதிரி, ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருப்போம், அதில் இன்னும் எண்ணெய் ஊற்றுற மாதிரி சிலர் பேசுவாங்க. சிலருக்கு அது அது கிருபையாக அந்த ஆண்டவர் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அப்படி பேசுகிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் அப்படி யாருன்னா இருக்காங்களா? ஸ்தோத்திரம். உங்கள் ஆஃபீஸில் அப்படி யாராவது இருக்காங்களா? சர்ச்சுக்குள்ளே யாராவது அப்படி இருக்காங்களா? ஆமாம், அவங்க பேசினாலே ஒரு வேதனை வரும் பாருங்க, ஒரு ஆறுதல் வர மாதிரி இருக்காது. அவங்க பேசினா, அதான் பைபிளை சொல்லியிருக்க, அவங்க என்னவா ஈட்டி போல, அப்பா பட்டய குத்து போல இருக்குமா அவங்க பேச்சு, பட்டய குத்து போல. ஆமாம், உங்கள் பேச்சு எல்லாம் ஒரு அபிஷேகம் நிறைந்ததாக இருப்பதாக. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டணும், அதே நேரத்தில் உடைஞ்சி வந்து இந்த அம்மா நிற்கிறாங்க எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல. இவர் அப்படியெல்லாம் கேள்வி கேட்கல, இந்த மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உலகம். ஆனால் உடனடி தீர்வுக்கான வழி இந்த அம்மாவுக்கு உண்டாச்சு. எழுதி வச்சுங்க, இந்த வருட கடைசியில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உடனடி தீர்வு கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். உடனடி தீர்வு செய்ய போகிறார். அதிரடியாய் கர்த்தர் செய்ய போகிறார். பறி போனதை பிடுங்கி தரப்போகிறார். சொல்லுங்க, பறி போனதெல்லாம் பிடுங்கி தரப்போகிறார். அல்லேலூயா. யாக்கோபு அவ்வளவு வேலை செஞ்சார், அங்கே போய் அந்த கஷ்டப்பட்டதையெல்லாம் மாமனார்கிட்ட பிடுங்கி கொடுத்தார். ஆண்டவரும் கஷ்டப்பட்ட பணம் சொத்தெல்லாம் பிடுங்கி தரப்போறார். இந்த வருஷ கடைசியில் அந்த அற்புதம் நடக்க போகுது. ஆமே, உங்க சொத்தை பிடுங்கி தரப்போறார். அல்லேலூயா. சரி, வேற எங்கேயோ பிரசங்கம் போகுது, சாரி. ஆகவே இந்த உடனடி தீர்வு, சொல்லுங்க சொல்லுங்க, லேட் இல்லை. இந்த வருட கடைசி ஆராதனையில், இந்த கடைசி நேரத்தில் இந்த அம்மா லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து நிற்கிறாங்க, ரொம்ப கடைசி நேரத்தில். இப்போ நம்ம கடைசி வாரம் வந்த மாதிரி இப்போ அந்த அம்மா கதி அவ்வளோதான், அதுதான் லாஸ்ட் அவங்க வாழ்க்கை. அப்படி வந்து நிற்கிறாங்க. அதுக்கு உடனடி தீர்வு கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த அம்மா அந்த எலிசா கேட்குறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்ன உங்களிடத்தில்? இப்போ நான் உங்களுக்கு பார்த்து கேட்குறேன், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? சிலர் சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் இருதயமாவது இருக்கு, அதையாவது கர்த்தர் கொடுங்க. ஆமே, ஆமாம், ஸ்தோத்திரம். என்ன இருக்கிறது என்று கேட்க, இருக்கிறத முதல் ஆண்டவர் கொடுங்க. அன்றைக்கி ஒரு நாள் இங்கே ரோட்டில் நின்றுருக்கேன், ஒரு பாஸ்டர் வரார். அவர் நம்ம சர்ச்சில் சண்டே ஸ்கூல்லேருந்து வளர்ந்த பையன் தம்பி. இன்றைக்கி கர்த்தர் பெரிய சபையை தந்திருக்கார், பெரிய போதகர், பல சொத்துக்கள் அவருக்கு இன்றைக்கி திருப்பூரில் இருக்குது. கர்த்தர் நல்ல உயர்த்தி வச்சிருக்கிறார். பாஸ்டர், நான் உங்களுக்கு 1 கோடியில் இடம் வாங்கி சர்ச்சு கட்டி தரேன். என்னவா? கேட்குறதுக்கு எப்படி இருக்கு?
இது வரைக்கும் யாரும் அப்படி சொன்னதில்லை. பாஸ்டர் உங்களுக்கு 1 கோடியில் இடம் வாங்கி சர்ச்சு கட்டி தரப்போம், நான் செய்வேன் பாஸ்டர் அப்படின்னார். நான் அங்கே நிற்கிற சூழ்நிலை, எனக்கு யாராவது ஒரு டீ வாங்கி தருவாங்களான்னு. இந்த 1 கோடி கொடுக்குறவன் பக்கத்தில் டீ கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு டீ வாங்கி தந்தால் பரவாயில்ல. சில அப்படி பேசுவாங்க பாருங்க, அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிடும். முதல் இருக்கிறத ஏதாவது செய்ப்பா, ஒரு டீ வாங்கி கொடு, நீ கோடி தர வேண்டாம். ஒரு சாக்லேட் வாங்கி கொடு, அதை செய்ய தெரில, 1 கோடி கொடுப்பாராம். நான் நினச்சிக்கிட்டேன் நீ எனக்கு கோடி துண்டு தான் போடுவேன், சொல்லக்கூடாது சாரி. கர்த்தர் அப்படி விட மாட்டேன். ஆமென். நான் மனசில் அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் நம்ம செய்ய போகிறோம், இப்படி உள்ள ஊழியர்களுக்கெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். 2026 கர்த்தர் நம்ம அப்படி கரங்களை பலப்படுத்துவார். அம்மா ஆண்டு அந்த ஊழியக்காரங்க, உன்னிடத்தில் என்னம்மா இருக்கு? அவங்க சொல்கிறாங்க 1 குடம் என்ன இருக்கு. கடைசி நிமிடத்திலும் நமக்கு வழிகாட்ட சில நபர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில ஊழியர்களை வைத்திருக்கிறார், சில ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் வைத்திருக்கிறார். கடைசி நிமிடத்தில், கடைசி வாரத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையை உங்களுக்கு ஆலோசனை சொல்ல, உங்களுக்கு வழிகாட்ட பாருங்கள். அந்த கடைசி நேரத்தில் அந்த அவர் வழிகாட்டலைன்னா, அம்மா அந்த எண்ணெய் கொண்டு வா அப்படின்னு சொல்லி, இன்னும் குடமெல்லாம் வாங்கு, இந்த வழிகாட்டில் இந்த ஆலோசனை சொல்லலைன்னா கடன் தீர்ந்திருக்குமா, பிரச்சனை தீர்ந்திருக்குமா, அவங்க வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? இந்த வருஷம் கடைசியில் உங்களுக்கு ஒரு வழிகாட்ட, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல கர்த்தர் ஒரு நபரை வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கடைசி நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஆலோசனை சொல்ல சில வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு எத்தனையோ பேர் ஆலோசனை சொன்னாங்க, நீங்க கேட்கல, புத்தி சொன்னாங்க கேட்கல. இப்போ ஒரு வாய்ப்பை, கடைசி வாய்ப்பு, ஒரு ஆலோசனையை தருவார் இந்த வருட கடைசியில். அந்த ஆலோசனை கேட்டுட்டீங்க, 2026 தூக்கிடுவார், உங்கள் குடும்பத்தை மேலே கொண்டு போயிடுவார். இல்லாட்டினா அலைய வேண்டியதுதான், அலைய வேண்டியதுதான். 25 விட மோசமான நிலைமைக்கு போக விடமாட்டார் சொல்கிறேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க அங்கே ஒரு தேவ மனிதன் இருந்தார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கடைசி நேரத்தில், இந்த கடைசி வாரத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்க தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. அன்றைக்கு தேவ மனிதன், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை. அதில் பைபிளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க பைபிள் கொண்டு வந்திருக்க பார்க்க ஒரு ஆசை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இவைகளை வார்த்தை, தேவ மனிதர், ஆலோசனை, இதெல்லாம் கொடுக்கிற, இதை கொடுத்தது நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு இந்த வருட கடைசியில் கூட இருக்கிறார். அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு தீர்க்கதரிசி எலிசாவை கர்த்தர் கொடுத்தார். அவர் மூலமாய் வார்த்தை கொடுத்தார், ஆலோசனை கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி நேரம் அந்த அம்மாக்கு, அதுதான் லாஸ்ட் நிமிடம், கடைசி நிமிடம், உடனடி தீர்வு. சொல்லுங்க. இந்த கடைசி ஆராதனையில், இந்த கடைசி சண்டேயில் கர்த்தர் எனக்கு உடனடி தீர்வு வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறங்க ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இனி ஒரு நாள் எதிலையும் போய் நீங்கள் லாக் ஆக விட மாட்டார். ஒரு நாளும் ஸ்தோத்திரம், நீங்கள் பிரச்சனையில் போய் சிக்கி விடாமல், சிக்கி தவிக்க விட ஆண்டவர் விட மாட்டார். இதிலிருந்து வெளியே வருவதற்கு வேதத்தில் நிறைய ஆலோசனை நம்ம கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார். இந்த ஆலோசனை கொடுப்பதற்கு தேவ ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கடைசி நேரத்தில் அந்த தாயின் கண்ணீர் துடைக்கப்பட்டது. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்கிறார். உங்க குடும்பத்துக்காய், கணவனுக்காய், பிள்ளைக்காய், மனைவிக்காய், நம்முடைய சபைக்காய், தேசத்துக்காய் கதறுகிற சகோதரியே, சகோதரனே, உங்க கண்ணீருக்கு அன்றைக்கு முற்றுப்புள்ளி. அன்றைக்கே அவள் தேவை சந்திக்கப்பட்டது. கடைசி நேரம், இந்த கடைசி வாரத்தில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. அவன் கடன் தீர்க்கப்பட்டது. ஆமென். கடனுக்கு ஒரு முடிவுக்கு வந்தது. பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த கடைசி வாரத்தில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். வருமானத்திற்கு ஒரு வழியை கர்த்தர் திறந்து கொடுத்தார். ஏதோ பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் இல்லை, இது செய்ய முடியாது அப்படின்னா, நான் சொல்கிறேன், இந்த வருட கடைசியில்
சிலரோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு புது வழியை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிஸ்னஸில் நான் கர்த்தருக்கு ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு புது வழியை கர்த்தர் திறக்கிறார். ஒரு புது வருமானத்திற்குரிய வழிகளை கர்த்தர் திறக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வருமானத்துக்குரிய ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறார் இயேசுவின் நாமத்தில். ஆமென். எதிர்காலம் ஆசீர்வாதமாய் அந்த அம்மாவுடைய மாறினது. இதுக்கு முன்னாடி சூனியமாய் இருந்த அவங்க வாழ்க்கை கடைசி நிமிடத்திலே ஆசீர்வாதமாய் மாறி. இந்த கடைசி வாரம் கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். மறுபடியும் அந்த அம்மாவை யாரு கை நீட்டி கடங்காரி வராப்பாரு, கடங்காரி போறாப்பாரு என்று பெயர் அவளுக்கு இல்லவே இல்லை. இன்றையோடு உங்கள் அவமான பேச்சுக்கள் நிறுத்தப்படுகிறது. உங்களுடைய எதெல்லாம் கை நீட்டி பேசினாங்களோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்கிறார். இதுக்கு முன்னாடி கடன்காரி, இப்போ அப்படி இல்லை. அல்லேலூயா. மறுபடியும் கடன் சுமை அந்த அம்மாவை அழுத்தினதாக பைபிளில் இல்லை. இதுவரைக்கும் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையும் இனி வரப்போகிறது இல்லை. ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய். நிந்தையை புரட்டி போட்டேன், இனி காணாதிருப்பாய். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இக்கட்டான மறுபடியும் இந்த அம்மாவுக்கு வந்துச்சுன்னு பைபிளில் இல்லவே இல்லை. ஒரு முறை தூக்கி விட்டுட்டார், அந்த அம்மா அப்படியே போயிட்டாங்க. இந்த 25ஆம் ஆண்டு கடைசி ஆராதனையில் கர்த்தர் இந்த இக்கட்டிலிருந்து உடனடி நிவாரணம் கொடுக்கிறார். உடனடி என்ன சொன்னேன்? உடனடி எதை எழுதி வைங்கன்னு சொன்னேன், நான் சொல்லுவேன் அப்புறம் மறந்து. உடனடி தீர்வு. ஸ்தோத்திரம். உடனடி தீர்வு. ஆமென். இந்த வருஷ கடைசியில் கர்த்தர் அதை செய்கிறார். அப்புறம் யாரும் நம்மளை பார்த்து சொல்ல முடியாது, மறுபடியும் இவங்க நல்லா வந்தாங்க மறுபடியும் கீழே போயிட்டாங்கன்னு சொல்லாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்திடுவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. சீக்கிரம் முடிக்கணும், நான் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கம்மியா சொன்னதுனால இன்னொரு பாயிண்ட், கொஞ்சம் நல்ல ஜோரா சொல்லியிருந்தீங்கன்னா முடிச்சிருப்பேன். 3 நாளைக்கு பிறகு தாவீது திரும்பி வருகிறார். 600 பேர்களோடு வருகிறார். 600 பேரும் சூப்பரான ஆட்கள், நமக்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்ப்போம், புது வருஷத்தில் பார்ப்போம் அந்த 600 பேரை. பாஸ்டர் சுற்றி எப்படி நிற்கிறாங்க, மண்டபத்தை சுற்றி. சரி, இந்த 600 செல்விமா 600 நபர்களும் இப்போ அவரை சுற்றி வராங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அந்த 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 வந்து பார்த்த அத்தனை வருடமாக கிட்டத்தட்ட இந்த திருப்பூருக்கு வந்ததுலேருந்து 2025 வரைக்கும் வேர்வை சிந்தி சாப்பிட்டும் சாப்பிடாம மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக உழைச்ச அத்தனையும் போச்சு. எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் வருடம் முழுவதும் சம்பாதித்தது அத்தனையும் போச்சு. அவர்கள் சேர்த்து வைத்து பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்கில் போட்டு வச்சது, சிறு சேமிப்பு பண்ணது, நகை வாங்கி வச்சது, சேர்க்கப்பட்ட எல்லாமே சத்தம் வரமாட்டேங்குது, போச்சு. எல்லாம் போச்சு. இரவு பகலாப்பட்ட கஷ்டம் எல்லாம் பட்டு கஷ்டம் எல்லாமே போச்சு. அவர்களை விட்டு பறிக்கப்பட்டு விட்டது. முற்றிலும் நம்பிக்கை இழந்து இருக்கிறாங்க. வந்து பார்க்குறாரு, மனைவி காணோம், பிள்ளைகளை காணோம், வீட்டை காணோம், சொத்தை காணோம், சாம்பலாக தான் நிற்கிது. உங்கள் வாழ்க்கையில் சாம்பலிலிருந்தும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சாம்பல்னா இல்லை, முடிஞ்சதுன்னு அர்த்தம். அது உலகம் பிசாசு சொல்ல, உன்னை சாம்பலாக்கிட்டேன். இந்த ஊழியத்தை சாம்பலாக்க பார்த்தான், என் குடும்பத்தை சாம்பலாக்க பார்த்தான். இன்றைக்கு இந்த திருப்பூரில் கர்த்தர் சாம்பலில் இருந்து எங்களை சிங்காரமாய் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை சிங்காரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சொல்லுங்க, பிசாசு சாம்பலாக்க பார்த்த இந்த 2025 உங்களை கர்த்தர் சிங்காரமாக்கி 2026க்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். எல்லாம் போச்சுங்க, எல்லாம் போச்சு. அத்தனை ஆண்களும் 600 பேரும் நான் பார்த்துருக்கிறேன். இறந்த வீட்லேயோ ஜிஹெச்லேயோ ஆக்சிடென்ட் ஆன இடத்துலையோ பெண்கள் தான் அழுதுருக்கிறாங்க. அதுக்குன்னே அவங்களுக்கு ஒரு பாட்டையும் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். மைக்கையும் கொடுத்துட்டா போதும், என்னமோ பாட்டு எல்லாம் தோளில் போ. அன்னைக்கு வருது பாருங்க ஒற்றுமை.
நான் பார்த்தேன் ஒரு நாள் அது அந்த ஆட்டத்தை பார்க்க போனேன். ஒரு அம்மா தடவுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படியே அழுவாங்க பாரு. சரி வீட்டுக்குள்ள அழுதா பரவாயில்ல, அது போயாச்சு. வெளியே ரோட்லையும் வந்துட்டு ஒரு ரவுண்டு. அந்த டீம் எல்லாம் நம்ம சபையில் எழும்புவதாக, ஊழியத்துக்காக பாட்டு பாடிட்டு குழு, பாடல் குழு. நான் அப்படிலாம் நினைச்சு, இந்த மாதிரி ஒரு பாடல் குழு இல்லை, அழுகிற குழு இல்லை, சபையில் பாடல் குழு எழும்பணும். அடக்க ஆறாது. யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டில் வந்து ரவுண்டா பெண்கள் உட்காந்து பாட்டு பாடணும். இது பண்ணக்கூடாது. போயிட்டாரியா போயிட்டியான்னு, உன்னால தானே போயிட்டான், அனுப்பிட்டு போயிட்டாளேங்கிறது. நல்ல வேலை போய் சேர்ந்தான். ஆகவே இந்த இடத்துல ஆண்கள் அழுதாங்களாங்க. அப்பா பைபிளில் நான் இந்த இடத்துல தான் ஒரு அதிர்ச்சியாக பார்க்குறேன். ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டாங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. ஒப்பாரி வைக்க மாட்டாங்க, அழுவாங்க. ஸ்தோத்திரம். பலன் இல்லாத வரைக்கும் சத்தம் போட்டு 60 பேர் கத்துனா, 600 பேர் கத்துனா எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டு ஒரு 10 பேர் தான் ரவுண்டு கட்டி பாடுறாங்க, அழுகிறாங்க. இது 600 பேர் கத்துறாங்க. பலன் போகிற அளவுக்கு கத்துறாங்க. போச்சு, எதிர்பார்த்த துயரம் நடந்து விட்டது. எதிர்பார்க்காத துயரம் நடந்து. இந்த நேரத்தில் அத்தனை பேரும் தாவீதுக்கு உதவியாக இருக்கணும். கவனிங்க. இப்பதான் தாவீதுக்கு எல்லாரும் சப்போர்ட்டா இருக்க வேண்டிய ஆட்கள் எல்லாரும் கல்லை தூக்கினார்கள். 2021 நாங்கள் அந்த சூழ்நிலையில் நிறுத்தப்பட்டோம். நன்மை பெற்ற எல்லாரும் கல்லை தூக்கினார்கள். ஒருவன் கல் எரிஞ்சிருந்தா 60 கல்லும் அவர் மேலே 600 கல்லும் விழுந்திருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கல்லுக்கே கஷ்டம், 600 கல் அடிச்சிருந்த தாவீது என்ன ஆயிருக்கணும். ஆனால் இன்றைக்கும் அந்த தாவீதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு கல்லு தாவீது மேல் விழாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஓ ரபா சந்தா ரபா லபா, ஹல்லேலூயா. கல்லை தூக்கு, ஆனால் விழ விட மாட்டார் ஆண்டவர். இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். நிறைய பேர் கையில் கல் வச்சிருக்கிறானுங்க, ஒரு கல் உங்க மேலே விழாது. ஆமென். ஆமா. அப்போனா அந்த ப்ரெஷர் எப்படி எழும்பி இருக்கும். மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, சொத்து இல்லை, இருக்கிறவனுங்க நம்ம கூட ஆறுதலாக இருக்கிறவனுங்களும் இப்படி கல்லை தூக்குறான்னு பயங்கர ப்ரெஷர் ஆயிருப்பார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி, சத்தமாக சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். சொல்லுங்க, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். இந்த நேரத்தில் யாருமே இல்லாத நேரத்தில் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை நீங்களே திடப்படுத்திக்கங்க. உங்களுக்காக ஜெபிக்க ஆளி வரமாட்டாங்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வராத அந்த நேரத்தில் தாவீதை போல கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் என்னை எழுப்ப முடியும். நம்புறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அந்த தாவீதை போன்ற சூழ்நிலையில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களை இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எழுப்ப முடியும். உங்களுக்கு கர்த்தரால் உதவி செய்ய முடியும். கர்த்தரால் உங்களை வழி நடத்த முடியும். நீங்கள் சகலத்தை திருப்பிக் கொள்ள முடியும். ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்ல தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நம்மை விட்டு போயிருந்தாலும், நம்முடைய கையை விட்டு எது போயிருந்தாலும், இனி நமக்கு இல்லை என்று சத்துரு பறித்து கொண்டாலும், கர்த்தர் நினைத்தால் எல்லாவற்றையும் திரும்ப தந்துருவார். ஹல்லேலூயா. கடைசி நிமிடம் என்ன செய்கிறது? மைண்டு வெறுமையாயிரும், ஸ்டக் ஆயிரும். ஆனால் தாவீது அப்படி ஆகலை. இந்த வருட கடைசியில் கர்த்தர் உங்களை ஃப்ரெஷ்ஷாக வைப்பாராக. ஆமென். ஆனால் தாவீதின் வாழ்க்கையை நமக்கு ஒரு உதாரணமாய் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அப்படி ஒருத்தனுக்கு நடந்துச்சு, உனக்கு இந்த திருப்பூரில் உன் குடும்பத்தில் நடக்கும், திடனாயிரு, நீ இழந்ததெல்லாம் நான் திருப்பி தருவேன், எதெல்லாம் பறித்தானோ அதெல்லாம் பிடுங்கி தருவேன், பறித்து கொடுப்பேன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் லாஸ் ஆயிட்டு பேலன்ஸ், என்ன பேலன்ஸ்? அதில் வந்து நிற்கிறோம். நீ யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை. தாவீது இப்போ அந்த நிலைமையில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் தாவீது செய்த ஒரே நல்ல காரியம், தாவீது தேவனிடத்தில் போய் விசாரித்தான். சத்தமாக சொல்லுங்க, தாவீது தேவனிடத்தில் போய் விசாரித்தான், ஜெபித்தான் சொல்லலாம்.
ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான்ப்பா, நான் இனி என்ன செய்யணும் சொல்லுங்கள் எல்லாரும். இந்த 2026 நான் என்ன செய்யணும் கேளுங்க எல்லாரும். கண்ணை மூடி கை கூப்பி கேளுங்க. 2026 ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. ஓ ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் சொல்லுவார், அருமையான ஆலோசனை தருவார். இந்த நேரத்தில் தவறான முடிவு தாவீது எடுக்கல. கவனிங்க, இங்கே கவனிங்க, முடிக்கிறேன். தாவீது இந்த நேரத்தில் தப்பான முடிவு எடுக்கல. எங்களையும் கர்த்தர், எங்கள் குடும்பத்தையும் அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் வச்சதுக்காய் ஸ்தோத்திரம். தப்பான எண்ணமும் வரல. நான் விளையாட்டுக்கு பேசினேன் பாஸ்டர், பேசக்கூடாது விளையாட்டு கூட. என்ன விளையாட்டு பேச்சு? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நான் ஓடி போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன், நான் வீட்டில் இருக்க மாட்டேன். அந்த விளையாட்டு கூட அது வாயில் வரக்கூடாது. தாவீது வாயில் அது வரல. அந்த சூழ்நிலையை பாருங்க, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் சுற்றி கல்லெறிய ரெடியாக இருக்காங்க, ஆதரவு யாரும் இல்லை. இந்த நேரத்தில் தாவீது தவறான முடிவு எடுக்கவில்லை. தேவ பிள்ளையே சொல்லுங்க, நான் ஒரு நாளும் வர்ற 2026 தவறான முடிவு எடுக்க மாட்டேன். என் குடும்பத்துக்குள்ளே எத்தனை சண்டை வந்தாலும் சத்தமா சொல்லுங்க, தவறான முடிவு எடுக்க மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தவறான முடிவு எதையும் நான் அவசரப்பட்டு எடுக்க மாட்டேன். தவறான எண்ணமே எனக்குள்ள வரக்கூடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. விளையாட்டு கூட நான் வாயில சொல்ல மாட்டேன். ஓ இத்தனை சூழ்நிலையிலும் தன் கட்டுப்பாட்டுக்குள் தாவீதை ஆண்டவர் வைத்திருந்தார், உங்களை வைப்பார். அவரை மிஞ்சி என்ன நடக்க போகுது சொல்லுங்க. ஆண்டவரை மிஞ்சி என்ன நடக்க போகுது சொல்லுங்க. ஆண்டவரை மிஞ்சி என்னங்க நடக்க போகுது? அவர் பர்மிஷன் இல்லாம யார் கல் எறிய முடியும்? ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தா தான் கல் 600 கல் விழுந்திருக்கு. ஒரு பர்மிஷன் இல்லை. அங்கே பர்மிஷன் கொடுத்தா தான் சர்ச்சுக்குள்ளே யாராக இருந்தாலும் போக முடியும். அவர் பர்மிஷன் கொடுக்கணும். நான் சொல்கிறேன், யாருக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் போகட்டும், நான் வழி விட்டு விலகி நிற்கிறேன். ஆண்டவர் யாரு கொடுத்தாலும் கொடுக்கட்டும், அவர் பர்மிஷன் கொடுக்கணும். ஆமென். அவர் அனுமதி இல்லாமல் எல்லைக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சபையின் எல்லைக்குள்ள அவருடைய அனுமதி இல்லாமல் எவனும் நுழைய முடியாது. இதில் ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்கிறது என்பதை தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே பின்வரும் சந்ததிக்கு தாவீது வாழ்க்கை ஒரு சாட்சியாக கர்த்தர் வச்சார். இனி அடுத்த சந்ததிக்கு உங்களை எல்லாம் ஒரு பெரிய சாட்சியை வைப்பார். அதுக்கு தாங்க இத்தனை கண்ணீர், அதுக்கு தான் இதுக்குள்ள போராட்டம், வீட்டுக்குள்ள சண்டை, வேதனை, இழப்பு, உங்களுக்கு எதிராக எழும்புவது, இதெல்லாமே அடுத்த சந்ததி உங்களை பார்த்து, இதுலேயும் எங்கள் அப்பா அம்மா சாட்சியாக இருந்தாங்க, இதுலேயும் எங்கள் அப்பா அம்மா சர்ச்சுக்கு போனாங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களை சாட்சி சொல்லுவாங்க. ஆமென். தாவீதின் அனுபவம் எவ்வளவு பலனாய் திடனாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் தாவீதை நடத்தி உதாரணமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்துக்கு உதாரணமாய் கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நான் தவறான உதாரணமாய் மாறிவிடக்கூடாது, நல்ல உதாரணமாய் நான் இருக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தாவீது அப்படி இருந்தார். நான் யாருக்கும் தவறான ஒரு வழிகாட்டுதலை உண்டாக்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் நல்ல விசுவாசியா இருந்தாரு, பிரச்சனை வந்த உடனே இப்படி ஆயிட்டாருன்னு உங்களை குறித்து யாரும் பேசக்கூடாது. அந்த குடும்பம் அந்த சர்ச்சுக்கு அவ்வளோ நல்லா இருந்தாங்க, ஓ பிரச்சனை வந்தோடனே அந்த சபைக்கு எதிராக இப்படி எழும்பிட்டாங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளை நல்லா இருந்தாங்க, சர்ச்சுக்குள்ள எங்கே போனாங்க தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் கடைசி மறியட்டும் நல்ல தீர்மானம் எடுக்க கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கும் கடைசி நேரத்தில், ஓ க்ளோரி டு காட், கடைசி நேரத்தில் தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார். லாஸ்ட் மூமெண்ட், கடைசி நேரம், கடைசி வாரம். ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடியே நீ வந்திருக்கூடாதா எசேக்கியா? முதுகில் சின்ன கட்டி வந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கே, உனக்கு சுகம் தர மாட்டேன் என்று ஆண்டு சொல்லலை. அவன் கண்ணீரை கர்த்தர் கண்டார். அவனுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார், அவரை சுகமாக்கினார். நம்முடைய ஆண்டவர் இந்த கடைசி ஆராதனையிலும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நல்லவர். இந்த வருடம் முழுவதும் எங்களை எப்படி நடத்தினீர் என்பதையெல்லாம் நாங்கள் ருசி பார்த்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்,
என்று சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, தயவுகள், நீர் கொண்டு வந்த பாதைகள், நீர் நடத்தின விதங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் நாம் துதித்து ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் நிற்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம். சபை நடத்தினீர், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நடத்தினீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடைசி நிமிஷத்திலும் நீர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஒரு நொடி பொழுது போதாது ஆண்டவரே, ஒரு நிமிஷம் போதாதப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறீர். நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக எல்லாவற்றையும் தந்து புதிய ஆண்டிலே நீங்கள் நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதிக்கப்படட்டும். உண்மையில் நம்பிக்கையாயிருக்கிறோமே ஆண்டவரே, உண்மையில் பிரியமாயிருக்கிறோமே ராஜா. நீர் விடுவிக்க வல்லவர் ஆண்டவரே, விடுவிக்க வல்லவர். உலகம் பார்த்து எங்களை சொல்லலாம், இவ்வளோ நம்பிக்கை வைத்தானே, இவன் ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லலாம்ப்பா. ஆனால் நீரோ எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், எங்களை மேன்மைப்படுத்துகிற தெய்வம், எங்களை வாலாக்காமல் தலையாக்குகிறவர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. தொடர்ந்து நடத்துங்க. அன்றைக்கு விதவைக்கு நீர் அற்புதம் செய்தீர் ஆண்டவர், தாவீதுக்கு அற்புதம் செய்தீர் அப்பா. எங்களுக்கும் செய்ய நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் மாற்றத்தை உண்டாக்குங்கப்பா ஆண்டவர், மாற்றத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கொடுப்பீராக. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வீராக. நம்முடைய தூய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதிக்கப்படட்டும். எங்கள் வாழ்விலே அற்புதங்களை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. எதற்கெல்லாம் காத்திருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகள், அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவீராக. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. மது சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. அவர்கள் கொடுத்த காணிக்கையும் இந்த தசம பாகங்களையும் மனப்பூர்வமாய் உமக்கு படைத்திருக்கிறார்கள். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. ஊழியத்துக்காக மற்ற எல்லாவற்றுக்காக நாங்கள் பயன்படுத்தும் போது அதற்குரிய நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. செய்தி கொடுத்த உம்முடைய மகனுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்கப்பா. வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். பலவீன சோர்வுகள் எல்லாம் மாற்றும். வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆண்டவரே பலனோடு நாங்கள் இந்த வாரம் முழுவதும் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. புதிய ஆண்டவர் வருஷத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எதிலெல்லாம் ஆயத்தப்பட வேண்டுமோ அதிலெல்லாம் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாரோம். உமது சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில், இந்த கடைசி ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.